வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2 டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்கனாமி, என்வாயன்மெண்ட், ஜியோகிரஃபி இதை குயிக்காக ரிவைஸ் பண்ணணுமா? ஒரு 15 ஹவர்ஸில் ஈச் சப்ஜெக்ட் தனித்தனியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 3 நாளில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் தேவைப்படுற எல்லா டாப்பிக்குமே நம்ம ரிவைஸ் பண்ணிட முடியும். இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.com விசிட் பண்ணுங்கள். அந்த ஹோம் பேஜ்லேயே கோர்சஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கியூஆர்பி ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, மற்ற ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இருக்கும். ஐபிஆர் வாட்ச் லிஸ்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் வாட்ச் லிஸ்ட். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஐபிஆர் வாட்ச் லிஸ்ட்டுன்னு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸுடைய பேர்லாம் இருக்குங்க. இந்த கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவுடைய பார்வையில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் காட்டுறதில்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய பார்வையில் ஐபிஆர் வாட்ச் லிஸ்ட்டுங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ். அந்த லிஸ்ட்டில் இந்தியா வேறு இன்க்ளூட் ஆகிருக்கு. அதனால தான் நியூஸில் வந்துச்சு. 8 கண்ட்ரி இருக்காங்க, அதில் இப்போ இந்தியாவும் ஆட் ஆகிருக்கு, சைனாலாம் கூட இருக்குது. அமெரிக்காவுடைய பார்வையில் இந்த இந்தியா, சைனா மாதிரி நாடுகள், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நாடுகள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதில் ஒரு பெரிய ஆர்வம் காட்டுறதில்ல அப்படிங்கிறது தான் இந்த வாட்ச் லிஸ்டினுடைய சிக்னிஃபிகன்ஸ். சரி, நம்ம அது உண்மையாக பொய்யாங்கலாம் பார்க்குறதெல்லாம் தாண்டி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னங்க? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது அது ஒரு கிரியேஷன் ஆஃப் மைண்டு. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இன்வென்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு பொருள், நீங்கள் ஏதாவது லிட்ரரி ஒர்க்கு, அதாவது நீங்கள் ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு, லிட்ரரி ஒர்க்கு, இல்லை ஏதாவது டிசைனு, சிம்பிள், இமேஜஸ்ஸு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு ஹெட்டிங். ஏன்னா க்ரியேட்டிவிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு இல்லையா? இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு புக் எழுதியிருக்கீங்க, நீங்கள் ஒரு பொருளை தயாரிச்சிருக்கீங்க, ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கீங்க, லோகோ பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? இதை பாதுகாக்கிறதுக்காக நமக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்டெல்லாம் நம்ம நாட்டிலையுமே இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழே கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ட் டிசைன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க் அப்படின்னு இருக்காங்க. அவங்க தான் இந்த இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. பேட்டன்ட்னு சொல்லுவாங்க, ட்ரேட்மார்க்கும்பாங்க. அதன் மூலிமா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி கீழே இருக்கிற அந்த கண்ட்ரோலர் ஜெனரல் தான் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பாதுகாப்பாங்க. ரைட். சரி, நம்ம அது ஒன்று அந்த பேட்டன்ட்டு அதில் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பேட்டன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் புதுசாக இன்வென்ட் பண்ணுறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள், குணா வந்து ஒரு மேஜிக் பென் ஒன்று உருவாக்குறாருங்க. அது என்னங்க மேஜிக் பென்? இதுதான் அந்த மேஜிக் பென் வச்சுக்கோங்களேன். இந்த பெனில் நீங்கள் என்னெல்லாம் எழுதுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பெனில் போய் ஸ்டோர் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த பெண்ணை நீங்கள் பிடிச்சிக்கிட்டா போதும், அதுவே எழுதும். இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் தயாரிச்சிருக்கேன், அந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டுபிடிச்சது புதுசாக இருக்கா, ஆப்வியஸாக இருக்கக்கூடாது, புதுசாக இருக்கணும், அதுக்கு அப்ளிகேஷன் இருக்கணும், அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அது புதுசாக இருக்கிற பட்சத்தில், அதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் இன்வென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேட்டன்ட் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இந்த கண்ட்ரோலர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பேட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த பேட்டன்ட் ஒரு 20 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்தியாவில் உங்களை தவிர்த்து வேறு யாரும் அந்த மேஜிக் பெண்ணை தயாரிக்க முடியாது. வேறு யாராவது தயாரிக்கணும்னா உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ராயல்ட்டிலாம் கொடுக்கணும். அவங்க தயாரித்து விற்றாங்கன்னா அதில் ஒரு ஷேர் உங்களுக்குலாம் கொடுக்கணும். அதுவும் நீங்கள் விருப்பப்பட்டாதான். நான் விருப்பப்படலை அப்படின்னா நான் மட்டும்தான் இந்தியாவில் 20 வருஷத்துக்கு மோனோபொலி மாதிரி அதை நான் விற்றுக்கிட்டு இருப்பேன். இதுதான் பேட்டன்ட்டு. குளோபல் பேட்டன்ட்டுங்கிற கான்செப்டும் கிடையாது. நிறைய பேர் குழப்பிட்டு இருக்காங்க. நான் இது இந்தியாவில் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்தியாவில் கிடச்சிருச்சு. எனக்கு இதே மேஜிக் பென்னுடைய பேட்டன்ட் அமெரிக்காலையும் வேணும்னா அமெரிக்கா நாட்டில் போயிட்டு அந்த ஊரில் போய் நான் அப்ளை பண்ணணும். அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த ஊரில் ஒரு 20 இயர்ஸுங்கிறது வேரி ஆகுங்க. ஆவரேஜாக 20 இயர்ஸ். அந்த ஊரில் ஒரு டைம் பீரியடுக்கு எனக்கு பேட்டன்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் நான் அப்ளை பண்ணி நான் வாங்கிக்கணும். ரைட். ஸோ இது வந்துட்டு பேட்டன்ட்டு.
காப்பிரைட்னு இருக்குது. காப்பிரைட்டுங்கிறது என்னென்னா, நான் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறேன், அந்த மியூசிக் நான் சிடி அது நான் காப்பிரைட் அப்ளை பண்ணி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, அந்த மியூசிக்கை நான் தான் சிடி காப்பீஸ் போட்டு மற்றவங்களுக்கு விற்க முடியும். நான் ஒரு கதை எழுதுகிறேன், நான் காப்பிரைட் பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த கதை அந்த புக்கை நான் தான் பிரிண்ட் போட்டு 100 கணக்கில் 1000 கணக்கில் விற்க முடியும். இதுதான் காப்பிரைட். ட்ரேட்மார்க்குங்கிறது இப்போ பாருங்கள், இப்போது இந்த சிம்பிளை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆடி உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா? இந்த மாதிரி சில பொருட்கள் அதை நீங்கள் இந்த டிசைன்ஸ் மூலிமா, இந்த லோகோ மூலிமா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் லோகோவுக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரேட்மார்க்குங்கிற ஒரு இன்டெலெக்சுவல் ப்ரொடெக்ஷனை நீங்கள் கொடுக்க முடியும். ரைட். இண்டஸ்ட்ரியல் டிசைனுங்கிறது இப்போ இந்த கொக்கோகோலா பாட்டில்லாம் பாருங்களேன், இந்த பர்டிகுலர் ஷேப்புக்கெலாம் வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த மூடியில் இருக்கிற கலர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த கொக்கோகோலாக்குன்னு ஒரு ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அந்த கலருக்குலாம் அவங்க, ஏன்னா அது ஒரு காம்பினேஷனில் தான் அந்த கலரை கொண்டு வராங்க. அது நார்மல் ரெட்டு கிடையாது இல்லையா, கொக்கோகோலா ரெட்டுங்கிறது அது ஒரு யூனிக்கான ரெட்டு. ஸோ அந்த காம்பினேஷனுக்குலாம் இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைனுங்கிற ஒரு இன்டெலெக்சுவல் ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் டிசைன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியுமே எஃபர்ட் எடுக்கணும். இந்தியா எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு யூஎஸ் சொல்கிறாங்க. ரைட். எனிஹவ் கம்பல்சரி லைசன்சிங் அடுத்த டாபிக். கம்பல்சரி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் கம்பல்சரி லைசன்சிங். இது என்ன சார்? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். குணா ஃபார்மா. இந்த குணா ஃபார்மா ஒரு ட்ரக் தயாரிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு கோவிட் ட்ரக், கோவிட் வியாதியை க்யூர் பண்ணுற ஒரு ட்ரக். குணா ஃபார்மா தான் முதல்ல அதை தயாரிச்சிருக்காங்க. நிறைய நேரம் செலவழித்து, எனர்ஜி செலவழித்து, ரிசர்ச் பண்ணி, பணம் செலவழித்து இந்த ட்ரக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு பேட்டன்ட் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு பேட்டன்ட் கிடச்சிருச்சு. சூப்பர். அப்படின்னா 20 வருஷத்துக்கு குணா ஃபார்மா மட்டும்தான் இந்த ட்ரக்கை தயாரித்து விற்க முடியும். அவர் என்ன ரேட்டுக்கு விற்கிறாரோ அந்த ரேட்டுக்கு தான் எல்லாம் வாங்க போகிறாங்க. 20 வருஷத்துக்கு நல்ல காசு பார்க்க போகிறாரு. இதுதான் பேட்டன்ட்டில் இருக்கிற அட்வான்டேஜ். ஓகே. இப்போது ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி, நிறைய பேர் கொத்தாக சாப்பிட்றாங்க இந்த கோவிட்னாலும் வச்சுக்கலாமே. அந்த மாதிரி சமயத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா கம்பல்சரி லைசன்சிங் இஷ்யூ பண்ணலாம். அப்படி இஷ்யூ பண்ணி குணா ஃபார்மா கிட்ட 20 வருஷத்துக்கு பேட்டன்ட் இருந்தாலுமே கவர்மெண்ட் இந்த கம்பல்சரி லைசன்சிங் மூலயமா வேற ஒரு ஃபார்மா கம்பெனிக்கிட்ட சொல்லி அதே ட்ரக்கை தயாரிக்க சொல்லலாம், அதே ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். இது வயலேஷன் தான், இது பேட்டன்ட்டை வயலேட் பண்ணது தான். இந்த கம்பல்சரி லைசன்சிங்கிறது இந்த பேட்டன்ட்டை வயலேட் பண்ணது தான். அது பரவாயில்ல. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் அந்த நாடு நினச்சா கம்பல்சரி லைசன்சிங் மூலயமா வேற ஒரு ஃபார்மா கம்பெனி, அதர் ஃபார்மா கம்பெனிஸ் கிட்ட இதே ட்ரக்கை நீங்கள் தயாரிங்க அப்படின்னு சொல்ல முடியும். இது பேட்டன்ட் ரைட்டை வயலேட் பண்ணினாலுமே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் அந்த நாடு முடிவு பண்ணலாம். இது WTOலாம் தடுக்கலை. WTOவில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ்ன்னு அக்ரிமெண்ட் இருக்குது, ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அக்ரிமெண்ட்னு இருக்குங்க. அதாவது உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளும் WTO மெம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த ஐபியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் வந்துட்டு நிறைய ஐபி சம்மந்தப்பட்ட சட்டம்லாம் நம்ம கொண்டு வந்தோம். ரைட். எனிஹவ் அந்த WTO ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டே உங்களுக்கு இந்த கம்பல்சரி லைசன்சிங் இருக்கு இல்லையா, அதை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஒரு கவர்மெண்ட் நினச்சா ஒரு எமர்ஜென்சி டைம் பீரியடில் அந்த பேட்டண்ட்டை வயலேட் பண்ணி வேறு யாராவது அந்த ட்ரக்கை தயாரிக்கிறதுக்கு பர்மிஷன் தரலாம். வாலண்டரி லைசன்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குணா ஃபார்மாவே இது ஒரு மோசமான சிச்சுவேஷன், கோவிடு, நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பேட்டன்ட் வாங்கி வச்சுட்ருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே வாலண்டரிலி ஒரு சின்ன டைம் பீரியடுக்கு, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு எல்லாரும் தயாரிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு அவங்களே ஒரு குட்வில், ஒரு நல்லெண்ணத்தோட பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வாலண்டரி லைசன்சிங். ஆனால் குணா ஃபார்மாக்கு நல்லெண்ணெல்லாம் கிடையாதுன்னு வச்சுப்போமே. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, கம்பல்சரி லைசன்சிங் மூலயமா
வேறு ஃபார்மா கம்பெனியை அந்த ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் கம்பல்சரி லைசன்சிங். இந்த மாதிரி இந்தியாவில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னா பண்ணியிருக்கோம். 2012 இந்த பேயருங்கிறது ஒரு வெளிநாட்டு ஃபார்மா கம்பெனிங்க. அவங்க ஒரு கேன்சர், ஒரு ஸ்பெசிஃபிக் கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்காக சொராஃபெனிப் அப்படின்னு ஒரு ட்ரக்கு தயாரிக்கிறாங்க. இந்த சொராஃபெனிப்ங்கிறது ஆக்சுவல் ட்ரக்கு பேர், நெக்ஸாவேருங்கிறது அந்த பிராண்ட் பேர். நெக்ஸாவேருங்கிறது அந்த பிராண்ட் பேர், சொராஃபெனிப்ங்கிறது அந்த ஆக்சுவல் ட்ரக்கு, நெக்ஸாவேருங்கிறது அந்த பிராண்ட் பேர். ரைட். இந்த சொராஃபெனிப் ட்ரக் பார்த்தீங்கன்னா இதோடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 லட்சம் ரூபாய். இது ஒரு மாதத்துக்கு தேவையான மருந்து எவ்வளோனா 1.2 lakh rupees. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2012 என்ன பண்ணாங்கன்னா, ஹெல்த் எமர்ஜென்சி, நிறைய மக்கள் இந்த பர்டிகுலர் கேன்சர் மூலிமா செத்துக்கிட்டு இருக்காங்க, அதை இந்த பொருள் சால்வ் பண்ணுங்கிறதுனால நாட்கோங்கிற ஒரு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஃபார்மா கம்பெனி, நாட்கோ, அந்த கம்பெனிக்கிட்ட சொல்லி இப்போ இதே ட்ரக் நீ தயாரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சொராஃபெனிப்ங்கிற பேரில் அதான் ட்ரக் நேம் இல்லையா, தயாரித்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 8,500 ரூபாய்க்கே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தது. 1.2 lakh rupees அவங்க விற்றுட்டு இருந்தது, இன்னொருத்தன் தயாரித்து 8,500 விற்க ஆரம்பிச்சிட்டான். ரைட். ஏன் சார் அவ்வளோ கம்மியாக விற்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஏன் பேயர் அதிகமாக விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். பேயர் தான் நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி காசை போட்டு எனர்ஜியை போட்டு கண்டுபிடிச்சிருக்கான். அவன் போட்ட காசை எடுக்கணும் இல்லையா, அதனால தான் அதிக ரேட்டுக்கு விற்று காசு பார்க்கறதுக்காக வருவான். பட் நீங்கள் இந்த நாட்கோ பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் இது இல்லை, டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது, அது கவர்மெண்ட் கிட்ட தான் அந்த ஃபார்முலா இருக்கும். நீங்கள் ஸோ கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்கோ நீ தயாரித்து விற்றுரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சீப்பாகவே விற்க முடியுது. ரைட். ஸோ இதுதான் கம்பல்சரி லைசன்சிங். நம்ம ஒரு வாட்டி இதை பண்ணியிருக்கோம். ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது, படித்து பாருங்கள். ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்குமான ஒரு ரியல் மோட்டிவேஷன். ரைட். உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் டாபிக்ஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணாமதி வாணன்.